ஹாய் எவ்ரிவன். என் பேர் கோகுல். நான் வந்து இந்த டைம் நடந்த சிஎஸ்ஆரில் எல்எஸ் வாங்கிட்டு அப்போ 2028 பாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ஐடி ஈஸ்வரத்தில் பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ நான் வந்து யூஜி வந்து எங்கே படித்தேன் அப்படின்னா வைல்ட் காலேஜ் சென்னையில் படித்தேன். அங்கே படிக்கும்போது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் படிப்போம், அப்படியே தான் போகும். அதனால் மேக்ஸ் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு நினச்சி அப்படியே போயிடுச்சு. அடுத்த தேர்ட் இயர் வந்து நம்மளுக்கு பியூர் கொஞ்சம் உள்ளே போவாங்க. அந்த டைமில் கரெக்டாக கொரோனா வந்ததுனால எனக்கு வந்து பியூர் சப்ஜெக்ட் பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை. அந்த ஐடியா இல்லாமலே நான் வந்து சரி எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு நினச்சி எம்எஸ்சி ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே போகும்போது ஸ்டாஃப் நடத்துகிற பியூர் சப்ஜெக்ட் எடுக்கும்போது தான் எனக்கு அவ்வளோ ஒன்றும் டெஃபினேஷன் எதுவுமே புரியல. தடுத்தது மாதிரி எப்படியோ இது பண்ணிட்டேன். ஸோ எம்எஸ்சி முடியும் போது என்ன ஆச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு யாரோ ஒருத்தர் மூலயமா சிஎஸ்ஆர்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது மூலயமா பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம்னு சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அப்போ சென்னையில் எங்கே இன்ஸ்டியூட் இருக்குது அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி பழமநாளில் க்ரீன் மேத்தமெட்டிக் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு நானும் எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து இங்கே வந்து சாரை பார்த்து பேசணும். ஸோ அப்போ வந்து பேசும்போது என்ன ஆச்சுன்னா கிளாஸ் ரூம் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபுல்லாக இருந்து அப்புறம் நாங்கள் வந்து பேசணும். சார் வந்து என்ன சொன்னாருன்னா, உடனே நீ நாளைக்கே ஜாயின் பண்ணுறேங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, முடிஞ்சால் இன்றைக்கே போய் நீங்கள் கொஞ்ச நேரம் கிளாஸை எப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சேன் சார் ரொம்ப ஷிஃப்ட்டு போல உடனே வந்து கிளாஸ்லாம் ஜாயின் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் போச்சு. நானும் மறுநாள் அதே மாதிரி வந்து கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணி உட்காந்தாச்சு. கிளாஸ் எப்படி போச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. டெஃபினேஷன் நடத்துவார், அதை வச்சு பசங்களை வச்சு கொஞ்சம் ஃபன்னாக போகும். டெஃபினேஷன் புரியுற வரையும் கொஞ்சம் பொறுமையாக நடத்தி அதுக்கப்புறம் ஏன்னா டெஃபினேஷன் புரிஞ்சா உங்களுக்கு தியரம் ஸ்டேட்மெண்ட்டே புரிய ஆரம்பிக்கும். ஸோ டெஃபினேஷனில் கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பசங்க எல்லாம் புரிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்துட்டு தான் சார் வந்து தியரம் ஸ்டேட்மெண்ட்டு தியரம் ப்ரூஃப் அப்படின்னே போவார். தியரமுக்குமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அதை வச்சு உடனே கொஸ்டின் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்டு உடனே டக்குனு டெஸ்ட்டை வச்சு பசங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பார்த்து அந்த மாதிரி தான் கிளாஸஸ் போகும். நடுவில் என்ன பண்ணுவார், ஒரு 4-5 டாபிக் கவர் பண்ண அப்புறம் குவிஸ், அசைன்மெண்ட்டு, டெஸ்ட் அப்படின்னு போகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆப் மூலிமா வந்து அடிக்கடி டெய்லியுமே டெஸ்ட் வைக்கிற மாதிரி டெய்லி அசைன்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட்டுமே நான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்குமே அந்த மாதிரி தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ டெஸ்ட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்க பசங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய புரிய வரும். அந்த மாதிரி தான் நானும் கொஞ்சம் டெஸ்ட்டுலாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இங்கெல்லாம் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் எனக்குமே வந்து ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் அந்த புக்கு படிக்கும்போது எப்படி புக்கை படிக்கணும், இந்த ஃபார் ஆல் தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனே அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து 2023 ஜூலையில் வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். அது முடிச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு சார் கிளாஸ் கொஞ்சம் நமக்கு எம்எஸ்சியில் கொஞ்சம் படிச்சுட்டு தான் பரவாயில்ல, எம்எஸ்சியில் கொஞ்சம் புரியாமல் படிச்சுட்டு இங்கே வந்து இன்ஸ்டியூட் சேர்ந்தது தான் நம்மளுக்கு கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அவர் நடந்தவே நம்ம திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் தான் சார் சொல்லியிருக்காரு அப்படின்னு போயிட்டு நடத்தும் போது தான் கொஞ்சம் புரியுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அதை வந்து வீட்டில் போயிட்டு ரிவைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சார்ஸ்க்கு கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் அசைன்மெண்ட் டெஸ்ட்டு கொடுக்கும்போது தான் ஓகே சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாத நம்பிக்கை அவங்க சொல்லி தருவாங்க, அவங்களுக்கு தெரியாத டவுட்ஸும் நம்ம கிளியர் பண்ணுவோம். அப்படிங்கும்போது கொஞ்சம் இங்கே நல்லா இருக்கும். இன்ஸ்டியூட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே எல்லாரும் வந்து கேங்கில் தான் வந்து படிப்பாங்க, குரூப்பாக ஒரு 4 பேர் சேர்ந்து குரூப்பாக படிப்பாங்க. ஸோ நம்ம ஒரு குரூப்பும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஏதோ டாபிக் வேணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு குரூப் ஜாயின் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி படிச்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இங்கே வந்து இன்ஸ்டியூட்டு. ஸோ இங்கே இன்ஸ்டியூட் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுமே வந்து எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாமே படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படி தான் இருக்கும். ஸோ நடுவில் டீ பிரேக் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி அப்போ கூட வந்து இந்த மாதிரி சப்ஜெக்ட் அதை டவுட் பண்ணுவோம், அந்த மாதிரி பேசிட்டு அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 27 இருக்குது.